அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 10ஆம் வகுப்பு புவியியலில் முதல் பாடத்தோடைய புக் பேக் பார்க்க போகிறோம். பாடத்தோட டைட்டில் இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. அதாவது இந்தியாவுடைய அமைவிடம், நிலத்தோற்றம், வடிகால் அமைப்பு, இது மூணையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? புக் பேக்கில் பாருங்கள். ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்வு செய்க. 1. இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் எத்தனை கிலோமீட்டர்? இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் எத்தனை கிலோமீட்டர்? விடை ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஆ 2500 கிலோமீட்டர். ஆப்ஷன் ஆ 2933 கிலோமீட்டர். ஆப்ஷன் இ 3214 கிலோமீட்டர். ஆப்ஷன் இ 2814 கிலோமீட்டர். விடை என்னது? ஆப்ஷன் இ 3214 கிலோமீட்டர். 3214 கிலோமீட்டர். கொஷின் நம்பர் 2. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? ஆப்ஷன் ஆ நர்மதா. ஆப்ஷன் ஆ கோதாவரி. ஆப்ஷன் இ கோஷி. ஆப்ஷன் இ தாமோதர். இதில் எது சரி? ஆப்ஷன் இ கோஷி. பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு கோஷி. 3வது கேள்வி பாருங்கள். 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது. இந்தியா எப்பயுமே இப்படி தான் இருக்கும். ஒரு தீபகற்ப நாடு தான். 3 பக்கம் நீரால் சூழப்பட்டு ஒரு பக்கம் நிலப்பகுதியால் சூழப்பட்டு இருக்கின்றது. அதாவது இயற்கை அமைவிடம் அப்படி இருக்குது. பொதுவாகவே அந்த மாதிரி 3 பக்கம் நீரால் சூழப்பட்டு ஒரு பக்கம் நிலத்தால் இருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு அழைக்கப்படணும்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ கடற்கரை. ஆப்ஷன் ஆ தீவு. ஆப்ஷன் இ தீபகற்பம். ஆப்ஷன் இ நீர்ச்சந்தி. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் இ தீபகற்பம். சரியா? அடுத்த 4வது கொஸ்டின் பாருங்கள். பாக் நீர்ச்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஷை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது. மன்னார் வளைகுடாவையும் நம்ம இந்தியாவையும் எந்த பகுதி பிரிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஆ கோவா. ஆப்ஷன் ஆ மேற்கு வங்காளம். ஆப்ஷன் இ இலங்கை. ஆப்ஷன் இ மாலத்தீவு. இதோட பதில் என்ன அப்படின்னா இலங்கை. மன்னார் வளைகுடாவையும் நம்ம இந்தியாவையும் பிரிக்கிற சென்ட்ரான பகுதி எது அப்படின்னா இலங்கை. 5. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? ஆப்ஷன் ஆ ஊட்டி. ஆப்ஷன் ஆ கொடைக்கானல். ஆப்ஷன் இ ஆனைமுடி. ஆப்ஷன் இ ஜிண்டாகடா. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் இ ஆனைமுடி. 6. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது? ஆப்ஷன் ஆ பாபர். ஆப்ஷன் ஆ தராய். ஆப்ஷன் இ பாங்கர். ஆப்ஷன் இ காதர். இதோட பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் இ பாங்கர். சரியா? அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். பழவேற்காடு ஏரி டேஷ் மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஆ மேற்கு வங்காளம் மற்றும் ஒடிஷா. ஆப்ஷன் ஆ கர்நாடகா மற்றும் கேரளா. ஆப்ஷன் இ ஒடிஷா மற்றும் ஆந்திர பிரதேசம். ஆப்ஷன் இ தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். பழவேற்காடு எங்கே இருக்குது அப்படின்னா விடை பாருங்கள். ஆப்ஷன் இ தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்துக்கு இடையில் அமைந்திருக்கிறது. சரியா? அதுக்கு அடுத்தது பாருங்கள். பொறுத்துக. சரியான விடை தேர்ந்தெடுக்க முடிஞ்சிருச்சு. அடுத்தது பொறுத்துக. ஷாங்போ அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா பிரம்மபுத்திராவில் இருக்குது. ஷாங்போ எங்கே இருக்குன்னா பிரம்மபுத்திரா. யமுனை அப்படிங்கிறது எது அப்படின்னா கங்கை ஆற்றின் துணை ஆறு. ஆப்ஷன் அடுத்தது பாருங்கள் 3. புதிய வண்டல் படிவுகள் எது அப்படின்னா காதர். புதிய வண்டல் படிவுகள் காதர். காட்வின் ஆஸ்டின் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியாவுடைய மிக உயர்ந்த சிகரம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பொதுவாக இந்தியாவுடைய மிக உயர்ந்த சிகரம் எது அப்படின்னு சொல்லுவோன்னா எவரெஸ்ட் சொல்லுவோம். 8848 மீட்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இது அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா காட்வின் ஆஸ்டின்னா இந்தியாவில் இருக்குது. அது நேபாளம் இதெல்லாமே ஜாயிண்டாக வர இடம் அப்படின்றதுனால இந்தியா அப்படிங்கிறப்ப என்னது அப்படின்னா காட்வின் ஆஸ்டின் தான் மிக உயர்ந்த சிகரம்.
அதே மாதிரி பாருங்கள், சோழமண்டல கடற்கரை, தென்கிழக்கு கடற்கரை சமவெளி. தென்கிழக்கு கடற்கரை சமவெளி தான் சோழமண்டல கடற்கரையான அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள், இப்போ ஜாகிரஃபியில் பொறுத்த வரைக்குமே 10th பசங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த காரணம் கூறுக வேறுபடுத்துக ரொம்ப அதிகமான கொஸ்டின்ஸ் பப்ளிக்கில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. காரணம் கூறுகளை ஃபஸ்ட்டு, இமயமலைகள் மடிப்பு மலைகள் என அழைக்கப்படுகின்றன. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இமயமலைகள் புவி மேலோட்டு பேரியக்க விசைகள் காரணமாக புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவாகின. புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவாகின. அதனால தான் இமயமலைகள் மடிப்பு மலைகள் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது, வட இந்திய ஆறுகள் வற்றாத ஆறுகள் என அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இமயமலைகளின் உயரமான பகுதிகளில் உருவாகும் வட இந்திய ஆறுகள் பனி ஆறுகளிலிருந்தும் மழைக்காலத்தில் பருவ மழையினாலும் நீரை பெறுகின்றன. எனவே இவை வற்றாத ஆறுகள் ஆகும். பொதுவாகவே என்ன அப்படின்னா, இது உங்களுக்கே தெரியும், வருடம் முழுக்க அந்த வற்றாத ஆறுகள் பனி ஆறுகளிலிருந்துமே தண்ணி வெயில் காலத்தில் அதிகமாக வந்துட்டு, பொதுவாகவே மழை காலத்தில் தண்ணி வரும், வெயில் காலத்தில் பனி உருகி என்ன ஆகும்னா நீர்வரத்து அதிகமாகிட்டே இருக்கிறதுனால வற்றாத ஆறுகள். இதனால் என்ன, வட இந்திய ஆறுகள் இந்தியாவில் வற்றாத ஆறுகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து 3வது கொஸ்டின், தென்னிந்திய ஆறுகள் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளாகும். அது ஏன்? ஆன்சர் பாருங்கள். பெரும்பாலான ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகின்றன. மேலும் ஏன்னா மேற்கு நோக்கி உற்பத்தியானால் அது எங்கே தான் போகும்? கிழக்கு நோக்கி தான் போகும். கிழக்கு நோக்கி உற்பத்தியானால் தான் மேற்கு நோக்கி போகும். பொதுவாகவே தென்னிந்திய ஆறுகள் எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னா மேற்குலேருந்து தான் உற்பத்தி ஆகுது. மேற்குலேருந்து மலைகள் உற்பத்தி ஆகிறதுனால தான், ஆப்போசிட்டில் வரதுனால தான் அது கிழக்கு நோக்கி பாய்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் தென்னிந்தியாவின் நில அமைப்பு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. இது ரொம்ப முக்கியமானது. தென்னிந்தியா அப்படின்னாவே மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி சூரியன் மறைகிற பகுதியிலேருந்து இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பள்ளமாக இருக்கிறதுனால இது மிக முக்கியமான ஒரு ரீசனாக இருக்குது. இதனால் தென்னிந்தியார்கள் கிழக்கு நோக்கி பாய்கின்றன. சரியா? வேறுபடுத்துக்க பாருங்கள். 1, இமயமலை ஆறுகள் மற்றும் தீபகற்ப ஆறுகள். இமயமலை ஆறுகள் மற்றும் தீபகற்ப ஆறுகள். 1, இமயமலை ஆறுகள், தீபகற்ப ஆறுகள். 1, இவை இமயமலைகளில் உற்பத்தியாகின்றன. இது இமயமலை ஆறுகள். தீபகற்ப ஆறுகள் பாருங்கள், இவை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உற்பத்தியாகின்றன. சரியா? அடுத்தது 2, இவை நீளமானவை மற்றும் அகலமானவை. அதே மாதிரி தீபகற்ப ஆறுகள் பாருங்கள், குறுகலானவை மற்றும் நீளம் குறைந்தவை. இமயமலை ஆறுகள் வற்றாத ஜீவநதிகள். ஆனால் தீபகற்ப ஆறுகள் வற்றும் தன்மை உடையவை. 4, நீர்மின் சக்தி உற்பத்தி செய்ய இயலாது. ஆனால் தீபகற்ப ஆறுகள் நீர்மின் சக்திக்கு உற்பத்திக்கு ஏற்றவை. 5, ஆறுகளின் மத்திய மற்றும் கீழ்நிலை பகுதிகள் போக்குவரத்திற்கு ஏற்றது. இது இமயமலை ஆறுகள். ஆனால் தீபகற்ப ஆறுகள் நீர்வழி போக்குவரத்துக்கு பயன்படாதவை. ஆனால் கரண்ட், அதாவது மின்சக்தி உற்பத்தி ஆகிறதுக்கு தீபகற்ப ஆறுகள் பயன்படுகிறது. சரியா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்தது பாருங்கள், 2வது கொஸ்டின், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இதுக்கு 2 டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள். 1, மேற்கு தொடர்ச்சி மலைகள் தீபகற்ப பீடபூமியின் மேற்கு விளிம்பு பகுதியில் காணப்படுகிறது. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தீபகற்ப பீடபூமியின் கிழக்கு பகுதியில் காணப்படுகிறது. 2, அரபிக்கடல் கடற்கரைக்கு இணையாக செல்கிறது. இது அரபிக்கடல். ஆனால் வங்காள விரிகுடா கடற்கரைக்கு இணையாக செல்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் அரபிக்கடல் கடற்கரைக்கு இணையாக செல்கிறது. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வங்காள விரிகுடா கடற்கரைக்கு இணையாக செல்கிறது. அடுத்து 3, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் 3 முக்கிய கணவாய்கள் உள்ளன, அதாவது காணப்படுகின்றன. எத்தனை கணவாய்கள்? 3. ஆனால் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் கணவாய்களே இல்லை. இவை பிளவுபட்ட குன்றுகளாக காணப்படுகின்றன. 4, மேற்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியான மலைகள் ஆகும். இது ரொம்ப முக்கியமானது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் எப்பயுமே என்னது அப்படின்னா ஒரு தொடர்ச்சியாக இருக்கும், குன்றுகள் மாதிரி இல்லாமல் அல்லது இடைப்படாமல் இருக்குன்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் என்னது அந்தளவுக்கு இருக்காது, குன்றுகள் தொடர்ச்சியானவை அல்ல. அதாவது சிறு சிறு குன்றுகளாக தொடர்ச்சியாக தான் இருக்கும், ஆனால் சிறு சிறு குன்றுகளாக இருக்கும். இது மேற்கு தொடர்ச்சி மலைகள் இது இருக்காது, அப்படி இருக்காது. ஆனால் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது அப்படின்னா தமிழ்நாட்டில் நீலகிரி. தமிழ்நாட்டிலையும் சந்திக்கிற எது அப்படின்னா நீலகிரி.
அது ஒரு முக்கியமான ஒரு கொஷின். 2வது கொஷின் முடிஞ்சிச்சு. 3வது கொஷின் பாருங்கள். மேற்கு கடற்கரை சமவெளி மற்றும் கிழக்கு கடற்கரை சமவெளி. மேற்கு கடற்கரை சமவெளி பாருங்கள், இது அரபிக்கடலுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் இடையே உள்ளது. இது மேற்கு கடற்கரை சமவெளி. ஆனால் கிழக்கு கடற்கரை சமவெளி பாருங்கள், இது வங்காள விரிகுடாவிற்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் இடையே உள்ளது. 2, வடக்கே ரான் ஆஃப் கட்ச் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை பரவியுள்ளது. இது மேற்கு கடற்கரை சமவெளி. ஆனால் இது பாருங்கள், வடக்கே மேற்கு வங்காளத்திலிருந்து தெற்கே தமிழ்நாடு வரை பரவியுள்ளது. சரியா? அடுத்தது 3, வேம்பநாடு ஏரி இங்கே உள்ள முக்கியமான ஏரி ஆகும். எந்த நாடு? வேம்பநாடு ஏரி. ஆனால் கிழக்கு சமவெளியில் சிலிக்கா ஏரி, கொள்ளேரி ஏரி, பழவேற்காடு ஏரி ஆகியவை இங்கு அமைந்துள்ளன. 4, இதன் வடபகுதி கொங்கண கடற்கரை என்றும் மத்திய பகுதி கனரா கடற்கரை என்றும் தென்பகுதி மலபார் கடற்கரை எனவும் அழைக்கப்படுகிறது. இதன் வடபகுதி வடசர்கார் என்றும் தென்பகுதி சோழமண்டல கடற்கரை என்றும் அழைக்கப்படுகிறது. சோழமண்டல கடற்கரை அடிக்கடி கேட்பாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், 3வது கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அடுத்தது வேறுபடுத்துக முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது சுருக்கமான விடையலி. முதல் கேள்வி பாருங்கள். இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை கூறுக. இந்தியாவின் அண்டை நாடுகள் எது அப்படின்னா, 1 பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம், பூடான், வங்காளதேசம், ஸ்ரீலங்கா, மியான்மர். இது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம், பூடான், வங்காளதேசம், ஸ்ரீலங்கா, மியான்மர். இது என்னது? இந்தியாவுடைய அண்டை நாடுகள். 2, இந்திய திட்ட நேரத்தின் முக்கியத்துவம் பற்றி கூறுக. இந்திய திட்ட நேரத்தின் முக்கியத்துவம் பற்றி கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் 1, இந்தியாவில் மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்கக்கோடுகளை கொண்டுள்ளது. எத்தனை தீர்க்கக்கோடுகள்? 30 தீர்க்கக்கோடுகளை கொண்டுள்ளது. 2, குஜராத்தை காட்டிலும் கிழக்கேயுள்ள அருணாச்சல பிரதேசத்தில் 2 மணி நேரம் முன்பாகவே சூரியன் உதயமாகிறது. குஜராத்தை விட அருணாச்சல பிரதேசத்தில் தான் கிழக்கு நோக்கி இருக்கிறதுனால சூரியன் முன்னாடியே உதயமாகுதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம். அடுத்தது, இந்த நேர வேறுபாட்டை தவிர்ப்பதற்காகத்தான் இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகையான 82°30 அப்படிங்கிற தீர்க்க ரேகைய தல நேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எத்தனை? 82.30 தீர்க்க ரேகைகள். அடுத்தது 2வது கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். தக்கான பீடபூமி பற்றி குறிப்பு வரைக. 1, இது என்னதுன்னா, தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பு தக்கான பீடபூமி ஆகும். இது எந்த வடிவம் கொண்டதுன்னா, முக்கோண வடிவம். எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கும். தென்னிந்தியாவில் லாஸ்ட்டாக அந்த மேப் இங்கே முடியும். இந்த இடத்துல இருக்கிறது ஃபுல்லாமே என்ன அப்படின்னா தக்கான பீடபூமி. நம்ம எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழ்நாடுமே எப்படி எதில் இருக்கும்? தக்கான பீடபூமியில் தான் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், இது வடமேற்கு திசையில் விந்திய சாத்புரா மலைகளையும் வடக்கே மகாதேவ் மைக்காலா குன்றுகளையும் வடக்கே ராஜமஹால் குன்றுகளையும் எல்லைகளாக கொண்டுள்ளது. மேலும் மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கே கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் இதன் எல்லைகளாக அமைந்துள்ளன. இதன் பரப்பளவு சுமார் 7 சதுர கிலோமீட்டர் ஆகும். எத்தனை சதுர கிலோமீட்டர்? 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். இது அடிக்கடி 10th பப்ளிக்கில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த கொஸ்டின். சரியா? அடுத்தது 4, இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளை பற்றி குறிப்பிடுக. 1, நர்மதை மத்திய பிரதேசத்தில் அமர்கண்டாக் பகுதியில் உற்பத்தியாகி மேற்கு நோக்கி பாய்ந்து காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலக்கிறது. இதன் நீளம் 1312 கிலோமீட்டர் ஆகும். அடுத்தது தபதி. இந்நதி மத்திய பிரதேசத்தில் மூல்டாய் என்ற இடத்தில் உற்பத்தியாகி காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலக்கிறது. இதன் நீளம் 724 கிலோமீட்டர் ஆகும். இவை தவிர மாஹி, சபர்மதி ஆகிய ஆறுகளும் மேற்கு நோக்கி பாய்ந்து காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலக்கின்றன. 4வது கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்து பாருங்கள். 5, லட்சத்தீவு கூட்டங்கள் பற்றி விவரி.
ஒன்று, லட்சத்தீவு கூட்டங்கள் மினிக்காய் மற்றும் அமின்தீவு தீவுகள் தீவு கூட்டங்கள் இணைந்து 1973 முதல் லட்சத்தீவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்தியாவின் மேற்கு பகுதியில் அரபிக்கடலில் அமைந்துள்ள இவை முருகைப்பாறைகளால் ஆனவை. இத்தீவுகள் சுமார் 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இதன் தலைநகரம் கவரட்டி. அதோட தலைநகரம் என்ன? அது லட்சத்தீவுகளுடைய கவரட்டி. இங்கு பிட்தீவில் பறவைகள் சரணாலயம் ஒன்று உள்ளது. எங்கே? பிட்தீவில். அதெல்லாம் எங்கே இருக்குன்னா லட்சத்தீவு கூட்டங்களில் இருக்குது. அடுத்து பாருங்கள், 5 மார்க்கு, 2 மார்க் முடிஞ்சிச்சு. 1, இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் விவரி. வடக்கு மலை 3 உட்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை டிரான்ஸ் இமயமலைகள், பூர்வாஞ்சல் இமயமலைகள். மொத்தம் எத்தனை பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்கன்னா 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிரான்ஸ் இமயமலை பாருங்கள். இம்மலைகள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு திபெத்தில் அதிகமாக இருப்பதால் இவை திபெத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுகின்றன. ஜாஸ்கர், லடாக், கைலாஷ் மற்றும் காரகோரம் ஆகியவை இங்குள்ள முக்கிய மலைத்தொடர்கள் ஆகும். அடுத்தது இமயமலைகள் பாருங்கள். பெரிய இமயமலை இமாத்ரி, சிறிய இமயமலை இமாச்சல், வெளிய இமயமலை சிவாலிக். பெரிய இமயமலை சிறிய இமயமலைக்கு வடக்கே செங்குத்தாக அமைந்துள்ளது. எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன்ஜங்கா ஆகிய சிகரங்கள் அமைந்துள்ளன. இப்பகுதி எப்போதும் நிரந்தரமாக பனி சூழ்ந்து காணப்படுவதால் இங்கு பனியாறுகள் உள்ளன. சிறிய இமயமலைகள் பாருங்கள். இது இமயமலையின் மத்திய மலைத்தொடராகும். சிம்லா, முசௌரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட் மற்றும் டார்ஜிலிங் போன்ற கோடை வாசஸ்தலங்கள் இங்கு உள்ளன. வெளிய இமயமலை சிவாலிக் பாருங்கள். இத்தொடரின் ஒரு பகுதி ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆனது. சிறிய இமயமலைக்கும் வெளிப்புற இமயமலைக்கும் இடையில் குறுகலான பள்ளத்தாக்குகள் காணப்படுகின்றன. இப்பகுதிகளில் மக்களின் குடியேற்றத்திற்கு ஏற்றது. இது வெளி இமயமலை. அடுத்தது கிழக்கு இமயமலை. இது கிழக்கு இமயமலை, பூர்வாஞ்சல் அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்குவை இமயமலையின் கிழக்கு கிளைகளாகும். இது வடகிழக்கு மாநிலங்களில் பரவியுள்ளது. பெரும்பாலான குன்றுகள் இந்திய மியான்மர் எல்லையிலும் மற்றவை உட்பகுதியிலும் காணப்படுகின்றன. இமயமலையோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, 1, தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிகளுக்கு கனமழையை கொடுக்கிறது. இந்திய துணைக்கண்டத்திற்கு இயற்கை அரணாக அமைந்துள்ளது. வற்றாத நதிகளின் பிறப்பிடமாக உள்ளது. எடுத்துக்காட்டு சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் பிற ஆறுகள். இயற்கை அழகின் காரணமாக வடக்கு மலைகள் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக திகழ்கிறது. பல கோடை வாழிடங்களும் புனித தலங்களான அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் வைஷ்ணவி கோயில்களும் இம்மலைத்தொடரில் அமைந்துள்ளன. வனப்பொருட்கள் சார்ந்த தொழிலகங்களுக்கு மூலப்பொருட்களை அளிக்கிறது. மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை குளிரிலிருந்து பாதுகாக்கிறது. இமயமலை பல்லுயிர் மண்டலத்திற்கு பெயர் பெற்றவை. ஆகவே இமயமலை இந்தியாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்கள் இல்லைங்களா. முதல் 5 மார்க் முடிஞ்சு. அடுத்தது 2, தீபகற்ப ஆறுகளை பற்றி விவரி. இதுவும் கொஷின் 10th கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பப்ளிக்கில். 1, தென்னிந்தியாவில் பாயும் ஆறுகளில் தீபகற்ப ஆறுகள் எனப்படுகின்றன. தென்னிந்தியாவில் பாயறது தான் தீபகற்ப ஆறுகள். பெரும்பாலானவை மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகின்றன. இவை வற்றும் ஆறுகள் ஆகும். தீபகற்ப ஆறுகளை மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் என 2 வகையாக பிரிக்கலாம். கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் பாருங்க, மகாநதி சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள சிகாவுக்கு அருகில் உற்பத்தியாகி ஒடிசா மாநிலத்தின் வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. கோதாவரி தீபகற்ப இந்தியாவில் பாயும் நதிகளில் மிக நீளமானது. இது விருத்தகங்கா என்றும் அழைக்கப்படுகிறது. இது மேற்கு தொடர்ச்சி மலையில் நாசிக் மாவட்டத்தில் உற்பத்தியாகி வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. கோதாவரி அடுத்தது பாயிண்ட் பாருங்கள். கோதாவரி டெல்டா பகுதியில் கொள்ளேரி ஏரி அமைந்துள்ளது. இது என்னது? கோதாவரி. கிருஷ்ணா பாருங்கள். இந்நதி மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர் என்ற பகுதியில் உருவாகி வங்காள விரிகுடாவில் கலக்கிறது.
இது தீபகற்ப இந்திய நதிகளில் இரண்டாவது பெரிய நதியாகும். இதன் நீளம் சுமார் 1400 கிலோமீட்டர் ஆகும். பீமா மற்றும் துங்கபத்ரா போன்றவை இதன் முக்கிய துணை ஆறுகள் ஆகும். அடுத்தது காவேரி. காவிரி நதி குடகுமலையில் உள்ள தலைக்காவிரி என்னும் இடத்தில் உற்பத்தியாகி கர்நாடகா, தமிழ்நாடு மாநிலங்கள் வழியாக பாய்கிறது. இது தென்னிந்தியாவின் கங்கை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்நதி திருச்சிராப்பள்ளிக்கு முன் ஸ்ரீரங்கம் தீவுக்கு அருகில் கொள்ளிடம், காவேரி என 2 பிரிவுகளாக பிரிகிறது. இறுதியில் பூம்புகார் என்ற இடத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. மேற்கு நோக்கி பாயும் ஆறுல நர்மதி பாருங்க. மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்டாக் பகுதியில் உற்பத்தியாகிறது. இது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது ஆகும். இந்நதி காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலக்கிறது. தபதி. இந்நதி மத்திய பிரதேசத்தில் உள்ள மூல்டா என்ற இடத்தில் உற்பத்தியாகிறது. இது காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலக்கிறது. இது தபதி. 2வது கொஸ்டின், தீபகற்ப ஆறுகளை விவரி. முடிஞ்சுங்களா? அடுத்தது 3, கங்கை வடிநிலம் குறித்து விரிவாக எழுதுக. கங்கை ஆறு உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தர்காசி மாவட்டத்தில் கங்கோத்ரி என்னும் இடத்தில் உற்பத்தி ஆகிறது. இந்நதியின் நீளம் சுமார் 2525 கிலோமீட்டர். கோமதி, காக்ரா, கண்டாக், கோஷி, யமுனை, சோன், சாம்பல் ஆகியவை இதன் துணை ஆறுகள் ஆகும். வங்கதேசத்தில் கங்கை ஆறு பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. கங்கை, பிரம்மபுத்திரா ஆறுகள் சேர்ந்து உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கி பின் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. கங்கை ஆற்றின் தொகுப்பு இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பை கொண்டது. கங்கை ஆற்றங்கரையில் பல நகரங்கள் உள்ளன. கங்கை சமவெளி அதிக மக்கள் தொகை அடர்த்தியை கொண்டது. சரிங்களா? 3வது கொஸ்டின் முடிஞ்சு. அவ்வளோதான். இதில் இருக்கிறது எல்லாமே அவ்வளோதான். 3 5 மார்க்கு இதுவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோ அடுத்தது பார்ப்போம்.